வணக்கம். நான் வனிதா, ரயில்வே துறை கூடுதல் இயக்குனர். ரயில்வே இன்றைக்கி உங்களுக்கு பொதுமக்களுக்கு பயணம் செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போது அதில் பார்த்திங்கன்னா, சென்ற வருடம் இந்த ரயில்வேயில் நடந்த திருடுகள் மட்டும் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 3,78,00,000க்கு பொருள்கள் களவாடப்பட்டது. அதில் எங்களுடைய டீம் மிக திறமையாக வேலை செஞ்சு ஒரு 1,54,00,000 அளவுக்கான பொருள்களை மீட்டெடுத்திருக்காங்க. இந்த திருடு எப்படி நடக்குது அப்படின்னா, நீங்கள் கூட்ட நெரிசலில் நீங்கள் பயணம் பண்ணும்போது அஜாக்கிரதையாக சில நேரங்களில் நீங்கள் வச்சுட்டு போகிறது, இல்லைன்னா இந்த செல்ஃபோன் பேசும்போது நல்ல விலை உயர்ந்த ஐஃபோன் மாதிரியான ஃபோனெல்லாம் அந்த ஃபுட்போர்ட் கிட்ட நின்று நீங்கள் பேசும்போது, இல்லை ட்ரெயின் ஸ்லோவில் அப்படி கொஞ்சம் வேகமாக பிக்கப் ஆகிற டைமில் அதை ஸ்நாச் பண்ணிட்டு போகிறது, மிஸ் பண்ணிட்டு போகிற செல்ஃபோன்ஸ் நிறைய மாற்றி மாற்றி பல கை மாறி போயிடுறது. இந்த மாதிரியான திருடுகள் இருக்குது. பேக் லிஃப்டிங் 1-2 இருக்குது. விழா காலங்களில் நீங்கள் அஜாக்கிரதையாக பெண்கள் பொதுவாக நீங்கள் நகைகள்லாம் அணிஞ்சு போகும்போது அதை பாதுகாப்பாக நீங்கள் எப்படி அணிஞ்சு போகணும் அப்படிங்கிறத பற்றி பிளாட்ஃபார்ம்லேயும் நிறைய விழிப்புணர்வுகள் எங்களுடைய ரயில்வே காவல்துறை பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு இடங்கள்லையும் துண்டு பிரசங்கள் கொடுத்துட்ருக்கோம். எப்படி அதை தவிர்க்கிறதுன்னு சொல்லிகிட்ருக்கோம். இப்போ அது பற்றிய ஒரு குறும்படம் ஒன்று இயக்கி இங்கே நாங்கள் உங்களுக்கு இந்த பொதுமக்களுடைய பார்வைக்காக இந்த பொருட்காட்சியில் நாங்கள் காமிக்கிறோம். இதையும் நீங்கள் எடுத்து இந்த அவேர்னஸை உங்கள் மூலமாக நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணி அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம், என் பெயர் ராமர். நான் தற்பொழுது காவல்துறை துணைத் தலைவர் இருப்பு பாதை பிரிவில் பணியாற்றி வருகிறேன். 2023ஆம் ஆண்டு ரயில் பிரயாணத்தின் போது எங்கள் இருப்பு பாதை பிரிவிலிருந்து தொலைந்த பொருட்களை கிட்டத்தட்ட 1,54,00,000 ரூபாய்க்கு கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறோம். பிரயாணிகள் தங்களுடைய பயணத்தின் பொழுது தங்களுடைய உடைமைகளான சூட்கேஸ் மற்றும் இதர பொருட்களை ரயில் பெட்டியில் உள்ள சீட்டுக்கு அடியில் இருக்கிற இரும்பு கம்பியில் ஒரு செயின் போட்டு கோர்த்து பிரயாணம் பண்ண வேண்டும். பிரயாணிகள் ஜன்னலின் அருகில் அமர்ந்து பிரயாணிக்கும் பொழுது தங்களுடைய செயின் சங்கிலிகளையோ அல்லது இதர விலையுறந்த பொருள்களையோ கழுத்திலோ அல்லது கைகளிலோ இருக்கும் பொழுது கவனத்துடன் இருக்க வேண்டும். ஜன்னலோரமாக இருந்து மொபைல் ஃபோன் பேசிக்கொண்டு செல்வதை தவிர்க்கவும். அறையில் உள்ள பயணிக்கும் பிரயாணிகள் ஜூஸ், பிஸ்கட்ஸ் இவற்றில் மயக்க மருந்து தடவி கொடுக்கிற வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக அறிமுகமில்லாத நபர்களிடம் தாங்கள் இந்த பொருளையும் வாங்கி பிரயாணிக்கும் பொழுது சாப்பிடுவதை தவிர்க்கவும். அவர்கள் அன்பாக பேசுவார்கள், பழகுவார்கள், பொருட்களை சாப்பிடுங்கன்பாங்க. அதில் ஏதாவது மயக்க மருந்து இருக்கும், வேறு ஏதேனும் உடல் பாதைகள் பொருட்களை கொடுத்து நீங்கள் அயர்ந்த நேரத்தில் உங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது காரணமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வருமுன் காவாதன் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் என்பது போல் நாம் நம்முடைய பிரயாணத்தை இனிமையாக்க கவனத்துடன் இருக்க வேண்டும். மேலும் பயணத்தின் போது உங்களுடைய உடைமைகளை எவ்வளவுக்கு குறைத்து கொண்டு சொல்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய பயணம் எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்கும் என்பதை இருப்பு பாதை பிரிவின் சார்பாக நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ரயிலில் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு ரயில்வே காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். அதில் குறிப்பாக இந்த குற்றங்கள், ரயில் குற்றங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா செல்ஃபோன் தெஃப்ட்டு, பேக் லிஃப்டிங் இது அதிகமாக இருக்கும். அது மாதிரி கவனத்தை திசை திருப்பி திருடுறது, அட்டென்ஷன் டைவர்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இப்போ செல்ஃபோன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சார்ஜரில் போட்டுட்டு அப்படியே ட்ரெயின் வர அவசரத்துக்கு ஓடிடுறாங்க. அது மாதிரி வெயிட்டிங் ஹாலில் போட்டுட்டு கேர்லெஸ்னஸாக ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த மாதிரி தெஃப்ட் ஆகிறது. அது மாதிரி இதில் ட்ரெயினில் வரும்போது படிக்கட்டிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது செல்ஃபோன் தவறி விழுந்துடுறது. அது மாதிரி ஜன்னல் ஓரமாக நகையை தெரிகிற மாதிரி போட்டு படுத்திருக்கும் போதோ அல்லது சாஞ்சி தூங்கிட்டு வரும்போதோ வெளியில் இருக்கிற மிட்சிஃப் மாங்கர்ஸ் அந்த நகையை அறுத்துட்டு போகிறது. இந்த மாதிரிலாம் குற்றங்கள் நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி மிக முக்கியமாக ரயிலில் என்னென்னா இந்த பயணிகளுடைய தொலைதூர பயணத்தை பயன்படுத்தி முன்ன பின்ன தெரியாத நபர்கள் பிஸ்கட் கொடுக்குற மாதிரி, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குற மாதிரி, ஃபுட்டு ஆஃபர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொடுத்து சாப்பிட்டுட்டு இவங்க ஏதாவது ஒரு டோசினஸ் ஆச்சுன்னா அவங்களுடைய பிளாகிங்ஸு பெட்டியவோ நகையவோ திருடிட்டு போகிறது இந்த மாதிரி நடக்குது. இதை டோப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் இதை முற்றிலுமாக தவிர்க்கணும். அதனால் பயணிகள்
உங்களுடைய உடைமைகளை, நம்முடைய உடைமையை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். அது மாதிரி எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் போகும்போதோ அது செல்ஃபோன் இது பண்ணும்போதோ பத்திரமா கொடுத்துட்டு அதை உரிய நபர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு திரும்ப வாங்கிட்டு போனோம். எல்லா இடங்கள்லையும் காவலர்களே இருக்காங்க மூவிங்கில், அவங்கக்கிட்டையும் தகவல் சொல்லலாம். ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு ஃபோன் பேசிட்டு போகிறதையும் அவாய்ட் பண்ணால் நம்ம முழுமையாக திருட்டுகளை தடுக்கலாம். இந்த ரயில் திருட்டு தடுப்பு சம்பந்தமாக ரயில்வே காவல்துறையினர் நிறைய விழிப்புணர்வு உருவாக்கிட்டு இருக்கோம். விழிப்புணர்வு குறும்படம் எடுத்திருக்கோம். அந்த குறும்படத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் அதை அதிக அளவில் பகிர வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. Good morning to all of you. DSP Ramesh, Railway Segment, in charge Central Subdivision. இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம நிறைய வேல்யூபிள்ஸ் வேர் பண்ணிட்டு போவோம், பேக்கில் கொண்டு போவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு ட்ரெயின் சேஃப்டி அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், இன்னும் நடக்காதுன்னு இருப்போம். ஸோ நிறைய பேருக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வழி ஓரத்துலேயே நகைகள் போட்டு உட்காந்துருப்பாங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது. இந்த ரெஸ்ட் ரூம் வரவங்க வருவாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவங்களே பார்ப்பாங்க. சில பேர் வெளியிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் நிற்கும், சும்மா ஏறுற மாதிரி ஏறி படக்குன்னு அறுத்துட்டு வண்டி கிளம்பும் போது டக்குன்னு அறுத்துட்டு இறங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆளவே சடனில் உங்களுக்கு சொல்லவும் முடியாது, செயின் புல் பண்ணுறதுக்குள்ள அவன் போயிடுவான். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்வெஸ்ட் டு ஆல் people, passengers, don't wear the jewels and don't expose the jewels to others. If you wear the jewels, no way means you should cover by dupatta or shawl likewise. You should not be exposed during train travels. It is unsafe, also life danger also. When you pull the chain means your neck will sustain injuries. So mind it. இதனால் நம்ம ஜுவல்ஸ் தெரியுற மாதிரி அணிஞ்சுக்கிட்டு ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்தோம்னா எத்தனையோ ரயில்வே ஸ்டேஷனில் நின்று போகும் ட்ரெயின். நம்ம கவனக்குறைவாக சப்போஸ் தூங்கிடலாம், கேர்லெஸ்ஸாக இருக்கலாம், மொபைல் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் எங்கேயாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையோ பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை சிக்னலுக்காக நிற்கும் சமயத்தில் வண்டி எங்கேயோ. ஸோ அதனால் யார் அந்த தேவைகள் இந்த கஷ்டத்தில் இருக்கா, இல்லை போதை கடுமையாக இருக்கான், அந்த மாதிரி அக்யூஸ்டுங்க படக்குன்னு ஒரு ஜன்னல் ஓரத்தில் உட்கார அந்த லேடிஸ் கிட்ட இருக்கிற செயினை அப்படியே கட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வகையில் தெஃப்ட் ஆகும். உங்களால் செயின் புல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எந்த ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் ரீச் ஆகுறீங்களோ அங்கே தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக கொடுக்க முடியும். அந்த கேஸ் அங்கேருந்து இந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இதை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளோ இட் வில் டேக் லாங் டைம். ஸோ அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அட்டென்ஷன் ஆன் ப்ரிவென்ஷன். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் ட்ரை டு follow these instructions. ஒன்று, ஜுவல்ஸ், காஸ்ட்லி ஜுவல்ஸ் போடாதீங்க. இல்லை ஏதோ போட வேண்டிய கட்டாயம் இருக்குது, சரி போட்டீங்க, அதை சேலை முந்தானையாலேயோ அல்லது ஷால்வு துப்பட்டா இதில் கொஞ்சம் கவர் பண்ணிக்க தெரியாது. குறிப்பாக அவங்க ஜன்னல் ஓரத்தில் உட்காராதீங்க. ஏன்னா எந்தெந்த இடத்துல ட்ரெயின் நின்று போவோம், ஸ்லோவாக போவோம், சிக்னல் நிற்கும், இதெல்லாம் ஒரு சொல்ல முடியாது, நமக்கு அன்பிரடிக்டபிள். ஸோ அதனால் வேல்யூபிள்ஸ் போட்டு போகிறது. பயணிகளின் அன்பான கவனத்திற்கு அரசு ரயில்வே போலீசார் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரயிலில் பயணிக்கும் போது நகைகளை தெரியும் போது அணிய வேண்டாம்.
அதே மாதிரி காஸ்ட்லி மொபைல்ஸ், ஐபோன், இந்த மாதிரி நிறைய போன்ஸ் வந்து கேர்லெஸ்ஸா வச்சுட்டு பேசுறது, நுனிவரல் வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது, அப்புறமா வந்து அந்த ஃபுட்போர்ட்லயே நின்றுட்டு போறது, அது அங்க டெக்ஸ்ட் பண்றது, அங்க கேர்லெஸ்ஸா பேசுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அங்க பார்ப்பாங்க கல்பிரிட்ஸ், அக்யூஸ்ட். அந்த ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் படக்குன்னு இழுத்துட்டு அவன் எஸ்கேப் ஆவான், ரன் பண்ணுவான். இந்த ட்ரெயின் மூவ் ஆகுறது தெரியாம, ஃபாஸ்ட் ஆகுறது தெரியாம நீங்க வந்து இறங்குவீங்க, தவறி விழுந்துருவீங்க. அந்த மாதிரி விழுந்து திருவான்மியூர்ல சென்னை கந்தன் சாவடியைச் சேர்ந்தவர் 23 வயதான கடந்த 2ஆம் தேதி வேலை முடித்து உள்ளூர் ரயிலில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். இந்திரா நகர் ரயில் நிலையம் வந்தபோது படியின் அருகே நின்று கொண்டிருந்தார். ரயில் புறப்பட்ட போது பிளாட்பார்மில் இருந்த 2 இளைஞர்கள் போனை பறித்துக் கொண்டு தப்பியோடினர். நிலை தடுமாறியபடும் ரயிலில் இருந்து கீழே விழுந்தார். தலையில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சையில் இருந்தவர் மரணமடைந்தார். ரொம்ப எங்களுக்குலாம் ரொம்ப பெரிய வருத்தம். அந்த பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு, மேரேஜ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, பேர் சொல்ல விரும்பல. பட் அது அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு நிறைய பாதிச்சிருக்கு. ஸோ அதனுடைய தாக்கம் தான் இப்போ உங்கள யாருக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்றோம். ஸோ ஃபுட்போர்ட்லயோ விண்டோ சைட்லயோ போன் பேசிட்டோ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டோ ஜுவல்ஸ் போட்டுக்கிட்டோ போகாதீங்க.
சரி, அப்புறம் எப்படி தெஃப்ட் நடக்கும்? முன்ன பின்ன தெரியாதவங்க பிளான் பண்ணி வருவாங்க. ஏசி கோச், ரிசர்வ்டு கோச்சில் வருவாங்க. வந்துட்டு அவங்களும் டிக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. சில பேர் பிளான் பண்ணி வருவாங்க. அக்யூஸ்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. பிஸ்கெட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடி தான் பாக்கெட்டை பிரிப்பான். நல்லா அந்த சொரன்னு ஆட்டி பிரிப்பான். அவங்களுக்குள்ள 2 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் டாப் 2 வந்து நார்மல் பிஸ்கெட், கிரீம் பிஸ்கெட். அடுத்து அவன் பிளான் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் இவன் எடுத்துக்குவான். ஏதோ ஒரு பர்த்டேன்னு சொல்லியோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லி, எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா ஏதோ ஒரு கமெண்ட் சொல்லி பக்கத்துல ஒருத்தர் எடுக்க வைப்பான். 3வது எய்ம் பண்ணிடுவான். யார் லக்ஸரி பீப்புள், யார் நிறைய ஒருத்தோட போறாங்க, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, ஃபேமிலியோட போறாங்க, கண்டிப்பா அதுல ஜுவல்ஸ் எல்லாம் பேக்ல வச்சுட்டு போவாங்கன்னு பிளான் பண்ணிட்டான்னா நீங்க லாங் ஜேர்னி போவீங்க. அந்த ட்ரெயின்ல கரெக்டா பிளான் பண்ணி கொஞ்சம் ட்ரெயின் கொஞ்சம் லெவலா போயிட்டே இருக்கும். அந்த நேரத்துல இந்த பிஸ்கெட் நீட்டுவாங்க. அவர் நீங்க வர வழியில வேண்டான்னு சொல்வீங்க. அப்புறமா வந்து இல்லைங்க எனக்கு பர்த்டே, இல்லை எனக்கு இந்த மாதிரி எக்ஸாம் கொஞ்சம் எடுத்துங்க, நானும் அங்கதான் வரேன், ஹைதராபாத் வரேன், ஏதோ ஒரு நீங்க போற ஊர் என்னன்னு ஃபர்ஸ்ட்ல கேட்பான். 2 பேச்சு கொடுப்பான். அதுக்கேற்ற மாதிரி அவனும் வந்து கம்ஃபர்டபுளா டைலாக் மாத்தி பேசுவான். ஸோ நீங்க எடுத்து உங்க ஃபேமிலியில அப்படி நீட்டுவீங்க, பசங்க கொடுப்பீங்க. செகண்ட்ல கடிச்சு சாப்பிட்ட உடனே அந்த கிரீம் உள்ளார அந்த மயக்கம் அடையக்கூடிய அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த கிரீம்ல வச்சிருவான். அப்ப நீங்க வந்து அந்த பிஸ்கெட் சாப்பிட்ட உடனே செகண்ட்ல வந்து நீங்க உடனே மயக்கம் வர ஆரம்பிக்கும். நீங்க அப்படியே சாய்வீங்க. படுத்தீங்கன்னா ஒரு நாள் கூட மயக்கம் தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி டேப்லெட்ஸ் இருக்கு, கிரீமோட மிக்ஸ் பண்ணி. அப்போ உங்களுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் அடுத்த ஒரு ரயில் நிலையத்துல வண்டி நிற்கும் போது இவன் தான் அதுக்கு ஓனர் மாதிரி எல்லா லக்கேஜையும் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். நீங்க எங்க ரீச் ஆகுறீங்களோ அங்க வரைக்கும் உங்களுக்கு மயக்கம் தெரியாது. அந்த மாதிரி சில சம்பவங்கள் சென்னை சென்ட்ரலுக்கு வரும் பொழுது நிறைய பேர் நம்ம மயக்க நிலையில வந்து வாயிலா நுரையா வந்து நாங்க ஸ்ட்ரக்சர்ல எடுத்து கொண்டு போயிட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு நாள் மயக்கம் தெரிஞ்ச பிறகு கேட்டாக்க என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது கிரிக்கெட்ல டீம் வின் ஆயிடுச்சு, நம்ம இந்தியா வின் ஆயிடுச்சு, நாங்க வேண்டான்னு சொன்னா கூட அவங்க கேட்கல, எடுத்துக்க நான் எடுத்து ஒரே ஒரு பைக் தான் நான் பண்ணேன், நீங்க 1.5 நாளா நான் வந்து இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது, ஆல் மை லக்கேஜ் ஸ்டோலன். நாங்க வேண்டான்னு சொன்னா கூட அவங்க கேட்கல, எடுத்துக்க நான் எடுத்து ஒரே ஒரு பைக் தான் நான் பண்ணேன், நீங்க 1.5 நாளா நான் வந்து இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது, ஆல் மை லக்கேஜ் ஸ்டோலன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப வேல்யூபிள்ஸ் கொண்டு வந்துருக்குன்னு சொல்றாரு. எங்கேருந்து ஹைதராபாத்ல வரும்போது எங்கேயோ சம்பேர் எல்ஸ். ஸோ இதனால வந்து அந்நிய நபர்கள் முன்பெண் தெரியாதவங்க ஏதாவது பிஸ்கெட்ஸ் கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஃப்ரூட்டி பார்க்கறதுக்கு நம்ம வந்து 4-5 ஃப்ரூட்டி எடுத்துட்டு வருவான். அந்த மயக்கம் கலந்த அந்த ஃப்ரூட்டியை வந்து அவன் அடையாளம் வச்சிருப்பான், மார்க் பண்ணி வச்சிருப்பான். இதெல்லாம் அவனை அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி அவனை கன்ஃபெஷன் போடும்போது அவன் சொன்ன தகவல்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நார்மலா கேரி பேக்ல எடுத்து அவன் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவாங்க, அடுத்து உங்களுக்கு கொடுப்பான். எப்பவுமே அந்த ஒரு சைக்காலஜி, ஒருத்தர் சாப்பிடும் போது ஒருத்தர் கொடுத்தா வாங்கிக்குவோன்ற மாதிரி. அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்காக அதை வாங்கிடுவீங்க. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பார்க்கறதுக்கு. செரிஞ்சில் ஏற்றுறான், அந்த இதில் மேலே வச்சு செரிஞ்சில் அந்த ட்ராப்ஸை ஏற்றின உடனே அது
வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு உடனே மயக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் உடனே அதை பஞ்ச் பண்ணி தான் சாப்பிடுவீங்க, ஃப்ரெஷ் தான் நினைப்பீங்க நீங்கள். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மயக்கம் மருந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ சாப்பிட்ட சில நிமிடங்களில் நீங்கள் மயக்கம் ஆகிடுவீங்க. அதே போல் உங்கள் லக்கேஜ் மொத்தம் எடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி வர அக்யூஸ்லாம் வர்றான். ஏசி கிளாஸில் நீங்கள் ட்ரெயின் ஏற போகும்போது உங்களை கெஸ் பண்ணிடுவான். இது ஒரு ஃபேமிலியாக போகிறாங்க, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக அதில் வேல்யூபிள்ஸ் எடுத்துகிட்டு போவான். இதெல்லாம் வந்து அவனுடைய அனுபவத்தில் வந்து கெஸ் பண்ணுறது தான். அதனால் அதே மாதிரி இந்த லேப்டாப் பேக்ஸ் எல்லாம் தூக்கி மேலே கேரியில் வைப்பீங்க, கீழே உட்காந்துருப்பீங்க, லேப்டாப் பேக் மேலே வைப்பீங்க. எலக்ட்ரிக் ட்ரெயின் ஆகட்டும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆகட்டும், அந்த மாதிரி வச்சுட்டு கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னாக்கா அடுத்து அந்த லேப்டாப் பேக். சில பேர் ஜுவல்ஸ் வந்து இந்த ஆரம்பம் இருக்கிறதெல்லாம் வந்து பேக்ல எடுத்துட்டு வந்தா க்ரஷ் ஆகிடும்னு சொல்லி லேப்டாப் பேக்ல சேர்த்து எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி தாம்பரத்தில் ஒரு கேஸ், லேப்டாப் பேக்ல எடுத்துட்டு 20,000 நகை எடுத்துட்டு வராங்க. அவர் பாட்டுக்கு வந்து மேலே வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போறாரு. திருப்பி வந்து பார்க்கறதுக்குள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கடந்து போகுது, தாம்பரம் தாண்டி. அதுக்கப்புறம் பார்த்தா அதுலேருந்து ஒருத்தர் எடுத்துட்டு இறங்கிறான். ஸோ சிசிடிவி காட்சிகளை வச்சு எங்கள் கிரைம் டீம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் அவனை ஃபாலோ பண்ணி பிடிச்சி என்டையர் ப்ராப்பர்ட்டி 100% ப்ராப்பர்ட்டி முத்தூட் ஜுவல்ஸில் போய் அந்த அடமானம் வச்ச ஜுவல்ஸ் எல்லாம் போய் ரெக்கவரி பண்ணி ஆசிரியஸ் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ரிஸ்க். ஸோ என்ன சின்ன கவனக்குறை, நீங்கள் அப்படி வேல்யூபிள்ஸ் இருக்குன்னா ஒன்று மாட்டினே கூட ரெஸ்ட் ரூம் போங்க, என்ன இருக்கு கஷ்டம் அதில். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லேப்டாப்ஸை குறி வச்சு திருடுற அக்யூஸ்ட்லாம் இருக்கான். அதே மாதிரி காஸ்ட்லி மொபைல்ஸ், நீ சார்ஜ் போடுவீங்க, நீங்கள் நம்ம இங்கே தானே சார்ஜ் போட்டு அனுப்புவீங்க, பக்கத்தில் இருக்கிற நல்லதானே பேச அனுப்பிங்க, அவரே நல்லவர் கூட கெட்டவர் ஆகிடுவாங்க. காஸ்ட்லி மொபைலாக இருக்கும், ஐஃபோனாக இருக்கும், அடுத்த ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அவர் கழட்டிட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவார். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய பொருட்களை நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கிறது நமக்கு அந்த கடமை இருக்கு. கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக களவு போயிடும். களவு போன பிறகு அதை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லோக்கலில் திருடுறாங்க ஒரு ஏரியாக்குள்ளான்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த திருட்டை இந்த தான் பண்ணியிருப்பான் அப்படின்றது எம்ஓ கிரிமினல்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்துருவோம். இது எல்லாமே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். இன்னைக்கு ட்ராவல் பண்ணுற அடுத்து எப்போ வருவான்னு தெரியாது, எத்தனை வருடங்கள் கழிச்சு வரலாம், மாதம் கழிச்சு வரலாம், இல்லை வீக்லி கழிச்சு வரலாம். ஸோ அந்த மாதிரி அந்த அக்யூஸ்டுக்கு வந்து கன்னிங்காக பிளான் பண்ணி செலக்ட் பண்ணி வருவாங்க, ட்ரெயின் செலக்ட் பண்ணி வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நம்ம எப்போ ஒரு டைம் ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறோம், ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன் போகிறோம், பேக் நீ வச்சுக்கோ, வேல்யூபிள்ஸ் இருக்கிற பேக் இருக்கு இல்லையா, ஜுவல்ஸோ கேஷாக வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி பேக்கை தயவு செய்து நீங்கள் உங்கள் பர்சனலாக மடியோட வச்சுருங்க. இல்லை பேக்கில் ஷோல்டரில் மாட்டி ஃப்ரண்ட் சைடில் வச்சுக்கங்க. அந்த கண்டென்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி மாட்டிட்டு இப்படி பின்னாடி பக்கம் தொங்க விடக்கூடாது. அப்படி பண்ணாலும் பின்னாடி ஒரு பிளேயர் போட்டுருவா, இல்லை ஜிப்பு திறந்து எடுத்துருவா, அந்த மாதிரி எடுத்துருவாங்க. எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் அந்த க்ரௌடில் அந்த மாதிரி நிறைய நடக்கும். அந்த பேக்கை மாட்டிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும். நம்ம கண் பார்வையில் அந்த கண்டென்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், அப்படியே ஹோல்ட் பண்ணிச்சு. இதுதான் வந்து அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸும் அதே மாதிரி கையில் வச்சுக்கிறது, அப்புறம் பேண்ட் பாக்கெட்டில் வச்சேன், ஷர்ட் பாக்கெட் வச்சேன், க்ரௌடில் டக்குன்னு பிக் பாக்கெட் வச்சுருவாங்க. ஸோ அதையும் ஹோல்ட் பண்ணி வச்சு, ஒரு மொபைல் பிடிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஹோல்டிங் வந்து நல்லா டைட்டாக ஹோல்டிங் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கொஞ்சம் சேஃப்டியாக பேசுங்க, வேணான்னு சொல்லலை. அப்படி சாதாரணமாக கான்வர்சேஷன், சும்மா அந்த வேடிக்கை பார்க்கறது, படம் பார்க்கறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா, ட்ரெயினில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர் இன்வைட்டிங் அந்த கஷ்டத்தை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறீங்க, டெப்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி. ஸோ ஜன்னல் ஓரத்தில் வேல்யூபிள்ஸ் வச்சுட்டு உட்காராதீங்க, கழுத்தில் தெரியுற மாதிரி நகை போடாதீங்க, ஷாலோ போட்டு நல்லா துப்பட்டா போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்ன பண்ண தெரியாதவங்க பிஸ்கெட்டோ கூட்டரிஸ் கொடுத்தா வாங்காதீங்க, சாப்பிடாதீங்க, மயக்கம் வந்துடும். மாப்பிள்ளை பத்திரம், அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பேக்கில் கொண்டு போகிறீங்க, தூங்கிட போகிறீங்க, உஷாராக கொண்டு போய் அந்த ஃபங்க்ஷன் ஹாலில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ரைட்டு, யாரையும் நம்பாதீங்க, ஜாக்கிரதை. சரி சரி சரி, ஓகே, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் ஜர்னி. ஒரு மாதிரி
பேகெல்லாம் காணுமே, எங்கே போச்சு? அப்போ ஒரு பையன் காணுமே இங்கேருந்து. அச்சோ, அப்படியே நகையெல்லாம் காணும். இதனால அது ஃப்ரூட்டி டப்பா ஐ திங்க் இந்த தான் கலந்து கொடுத்துட்ருக்கான். என் மாமனார் என்னத்த பதில் சொல்கிறது? நான் இப்போது எந்த நம்பருக்கு யாருக்கு புகார்த்தனை கூட தெரியல எனக்கு. நீங்களே உங்களுக்கு அந்த வேல்யூபிள்ஸ் வந்து நம்மளை மீறி போகிறது வேற. சரி, ராபரி பண்ணுறான், கத்தியை காமிச்சு பண்ணுறான், டெக்காய்டி பண்ணுறான் அப்படின்னா தட் இஸ் ஓகே. போலீஸ் இஸ் தேர், வில் டிடெக்ட் இட், நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி வந்து லாங் ஜேர்னி போகிறவங்க எங்கே போச்சுன்னே தெரியாது, ட்ரெயின் எந்த ஸ்டேஷன் கிராஸ் பண்ணது உங்களுக்கு தெரியாது, உங்களால் கரெக்டாக சொல்லவும் முடியாது. நீங்கள் போய் ரீச் ஆனதுக்காக ஒரு 6 மணி நேரம் ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே சொல்லி அங்கே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி எந்த இடம் கண்டுபிடிச்சி அந்த கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரத்துக்குள்ளே சில பல வாரங்கள் ஆகிடும். அப்போ அந்த கேஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய உடைமைகளை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. ஃபேமிலியில் 2-3 பேர் போனீங்கன்னா ஒரு 2 hours நீ ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோப்பா, 2 hours நீ வச்சுக்கோ. எப்பவுமே அந்த மாட்டி பேகை வந்து மாட்டி அந்த ஃப்ரண்ட் சைடில் கெட்டியாக அப்படி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இந்த மெசேஜை கொஞ்சம் தயவுசெய்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. அப்போது எல்லாருக்குமே ரீச் ஆகும்போது அவங்க கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எப்படி தெஃப்ட் நடக்குது? மொபைல் தெஃப்ட் நடக்குது, ஜுவல் தெஃப்ட் நடக்குது. இதுதான். இதை வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நடந்தது சொல்லிட்டுனா, சில பேர் ட்ரெயினில் இறங்கிட்டு முறையான வழியில் ஸ்டேஷனுக்கு வெளியே போகணும், ரயில்வே ஸ்டேஷன் வெளியே, அது போக மாட்டாங்க. ஷார்ட்கட்டாக, அது மாலை நேரங்களில் கொஞ்சம் இருட்டின மாதிரி இருக்கிற பகுதிகளில் நிறைய பேர் எம்ப்ளாயிஸே படித்தவங்க, வேலைக்கு போகிறவங்க இன்னும் கொஞ்சம் குயிக்காக போயிடலாம்னு சொல்லி போவாங்க. அந்த இடத்துல கத்தியை காமிச்சு ராபரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லோக்கல் அக்யூஸ் சொல்லுவாங்க. எந்த அக்யூஸ்ட் யார் வர்றான்னு தெரியல. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து பல மாநிலங்களை சேர்ந்தவங்க இருக்காங்க. நம்மளால் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியல, இவன் தான்றதை கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இறங்கி போகிறவங்க சரியான வழியில் போங்க. அதே மாதிரி கொஞ்சம் தனியாக போகிற மாதிரி ஒரு கட்டம் இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போது 2-3 பேர் சேர்ந்த மாதிரி வருவாங்க. நைஸாக அவங்களோட அக்கம்பெனி பண்ணிட்டு கூடவே போயிருங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன பலம் கிடைக்கும், ஒரு சேஃப்டி கிடைக்கும். அது மாதிரி லோன்லியாக நகை அணிந்து தெரிகிற மாதிரி ரயில் நிலையத்தில் இறங்கி போகிறதும் வேண்டாம். அதே மாதிரி பயணிகள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க, ஒரு கட்டத்தில் லேடிஸ் கோச் தான் நினைப்பீங்க. எல்லாரும் ஒரு ட்ரெயின் போக வேறு ரயில் நிலையங்களை கடந்து போகும்போது க்ரௌடு இறங்கி போயிட்டே இருப்பாங்க. சமயத்தில் நீங்கள் லோன்லி ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வடக்கு நீங்கள் இறங்கி கோச் மாறி இவங்க 2 பேரும் தான் கத்திக்குத்து கொள்ளையனை மடக்கி பிடித்த அந்த சிங்கப்பெண் போலீசார். சென்னை வரும் ரயில்களில் தனியாக பயணிக்கும் பெண்களை குறிவைத்து மாஸ்க் அணிந்த கொள்ளையன் ஒருவன் கத்தியை காட்டி மிரட்டி நகைகளை பறித்துச் செல்வதாக புகார்கள் வந்தன. 2 மூதாட்டிகளிடம் தங்க கம்மலை மிரட்டி பறித்துச் சென்ற கொள்ளையன் அரசு பெண் அதிகாரி ஒருவரது கையில் கத்தியால் வெட்டி தாலி சங்கிலியை பறித்துச் சென்றான். இந்த கத்திக்குத்து கொள்ளையனை பிடிக்க ரயில்வே ஏடிஜிபி வனிதா உத்தரவின் பேரில் சிங்கம் படத்தில் சூர்யாவின் வலது கரம் போல நடித்த நிஜ டிஎஸ்பி ரமேஷ் தலைமையில் தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டது. இதில் உள்ள காவல் ஆய்வாளரும் பெண் போலீஸ் ஒருவரும் சுடிதார் மற்றும் சேலை அணிந்து கழுத்தில் கவரிங் செயினுடன் கடந்த 10 தினங்களாக நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் ஒவ்வொரு ரயிலாக பயணித்தனர். அவர்கள் எதிர்பார்த்தபடியே சம்பவத்தன்று அந்த மாஸ்க் ஆசாமி ஒரு ரயிலில் வந்தான். கழுத்தில் செயினுடன் தனியாக அமர்ந்திருந்த பெண் போலீசிடம் நகையை பறிக்க முயல அவனை பெண் காவல் ஆய்வாளருடன் மடக்கி பிடித்தனர். அவர்களுக்கு ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் 2 உதவினர். கொள்ளையனிடம் விசாரித்த போது அவன் பெயர் ஆனந்தன் என்பதும் அவன் அன்றைய தினமும் கொள்ளை திட்டத்துடன் ரயிலில் ஏறி சிக்கிக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளான். துணிச்சலுடன் மடக்கி பிடித்த பெண் காவலர்களுக்கும் உதவிய ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பாராட்டி பரிசு வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு போகிற ட்ரெயினில்
ஒரு காலையில் 4 மணிக்கு ஒரு அஃபென்ஸ் நடக்குது. அவங்கக்கிட்ட வந்து பத்தி எடுத்துகிட்டு வந்து அவங்க காதில் இருக்கிற கம்மலை கழட்டி தர சொல்லிவிட்டு அடுத்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அடுத்த ஸ்டேஷன் நிற்கும் போது இறங்கி போகிறாரு. டீகாய் செட் பண்ணோம், அவங்க போகட்டும், ஏன்னா நம்ம கவரிங் செயின் போட்டு அந்த லேடிஸ் அனுப்புவோம், யார் நம்மக்கிட்ட வந்து பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற அளவில் ஒரு 20 நாளாக நாங்கள் இந்த தொடர் முயற்சியில் தான் இருந்தோம். தனியாக செல்லும் பெண்கள் நகைகள் அணிந்து சென்றால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று போலீசார் கேட்டுக்கொண்டனர். அப்போ எங்கேயாவது ஒரு 4 பேர் 5 பேரோட சேர்ந்த மாதிரி ஒரு கன்பார் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு மாரல் சப்போர்ட். நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா மகளிர் பட்டியல கண்டிப்பாக பலவிதமான இடைஞ்சல்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையும் சமயோசிதமாக நீங்கள் யோசனை பண்ணி இதையும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த தகவலை கூட்டத்தோடு சேர்ந்துருந்தீங்கன்னா பலமாக இருக்கும், தனியாக இருந்தீங்கன்னாக்கா பயமாக இருக்கும். ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட வந்து மொபைல் ஃபோன் கொடுக்காதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா யாரோ அர்ஜென்ட்டாக பேசணும்னு கொடுத்துட்டு உங்கள் நம்பர் வந்து வேறு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபோன் மூலமாக கூட எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ரயில்வே நிலையங்களில் வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்க வருவீங்க, சில பேர் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸு கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுவீங்க. பின்னாடி ஒரு கேஸில் நான் சொல்கிறது, பின்னாடி அந்த அஃபண்டர் அவன் பர்டிகுலராக அந்த ஏடிஎம் மையமே பார்த்து எடுக்கிறான். அப்போ நம்ம இந்த பின் நம்பரை அமுக்கும் போது பின்னாடி இதை பார்த்துருவாரு. பார்த்தா அதுக்கப்புறமா வந்து பணம் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஏடிஎம் கார்டை எடுக்கிறதுக்குள்ள இவன் பெரிய கொஞ்சம் அர்ஜென்ட் தான் நான் எடுத்துறேங்க அப்படின்னு அந்த ஏடிஎம் கார்டு எடுக்கிற மாதிரி எடுத்து வேற ஏடிஎம் கார்டு டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டான். சரி நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிக்கான்னு நினச்சிட்டு அந்த பெரியவர் பணம் எடுத்துட்டு போய் அடையார் ஆனந்த பணம் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு போட்டுருக்காரு. இதில் ட்ராவல் பண்ணிட்டாங்க. நைட்டு மெசேஜ் வந்துனே இருக்கு, 10,000 10,000 10,000 20,000 20,000 சொல்லி 87,000 ரூபாய் அந்த கார்டு எடுத்தாச்சு வெவ்வேறு இடங்கள். இதை ஃபாலோ பண்ணி அந்த அக்யூஸை பிடிக்கிறது எங்கள் ஸ்பெஷல் டீம் பட்ட பாடம் கொஞ்சம் நஞ்சு. சிசிடிவி புட்டேஜ் ஆள் தெரியுது, அவன் யாருன்னே நமக்கு கெஸ் பண்ண முடியல. எல்லா கிரைம் டீமோட ஷேர் பண்ணுறோம் டேலியாவில் வளர்த்த முயற்சிக்கு அப்புறமா வந்து பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கு அப்புறமா வந்து அவன்கிட்ட நான் செலவு பண்ணிட்டேன், சீட்டாட விட்டுருவேன்னு சொல்லி சொல்கிறான். அதெல்லாம் விடவே இல்லை. நான் போராடி அவங்க வீட்டில் ரெக்கவரி பண்ணி அந்த 87,000 அந்த போனவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேர்லெஸ்னஸ், அந்த மாதிரி ஒரு 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 அவேர்னஸ் வந்து இந்த அவேர்னஸ் கொஞ்சம் தயவுசெய்து நமக்கு கிடைக்கிற இந்த அனுபவங்களை மற்றவங்க ரிலேஷன் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நாங்கள் சொல்கிற எங்கள் அனுபவங்களை வந்து உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அந்த கிரைம் ப்ரிவென்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கேர் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.